Hi friends, இந்த வீடியோட நம்ம previous வீடியோட continue தான் நம்ம பார்க்க போறோம். So already நம்ம கொஞ்சம் CSS previous videosல இந்த bounceகள் இருந்தோம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பட்டன் styles தான் நான் கொடுக்க போறேன். முதலாவது reset button btn and சொல்லி ஒரு பட்டன் கொடுத்திருந்தோம் இல்லையா? So background color or background. So நான் யூஸ் பண்ண அதே கலர்ஸ் வேணும்னா இந்த கோடை டைப் பண்ணிக்கோங்க 3182 CE ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் வரல. ஸோ வில் செக் நம்ம இதே கலர் கொடுத்துருக்கோமான்னு சொல்லி. ஸோ ஈஸியாக கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ், இங்கே ஒரு இடத்து தான் என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஸ்டைலை வந்துக்கிட்டு நான் என்ன செய்யலைன்னு சொன்னால் இங்கே இதில் மென்ஷன் பண்ணலை இல்லைங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லி. ஸோ நம்ம பட்டனில் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற இடத்தையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெட் பட்டன்ஸ் வேணுமென்னு சொன்னால் அதுக்குரிய கலர்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பட்டனுக்கு கொடுத்த பேர் எஸ் ஸ்பீட் பட்டன். ஸோ நம்ம இது புஷ் பண்ணுறதோ இது செய்யறதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல இல்லையா? ஸோ அதால் நாம் என்ன பண்ண போகிறோம், ஸோ ஸ்பீட் பட்டனுக்குரிய இதை கொடுத்துக்கலாம். சாரி, ஸ்பீட் btn கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இதில் கலர் கோட் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒன்று வந்துட்டு 6667 EEA அப்படிங்கிற கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த கலர்ஸ் வந்துட்டு இம்பெக்ட் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறமா கலர் ஒயிட், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்டர் தேவையில்லை. ஸோ பார்டர் நான் என்று கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பேடிங் கொஞ்சம் ஸ்பேஸிங் வேணும். ஸோ டாப் டு பாட்டம் 10 பிக்சல்ஸ், லெஃப்ட் டு ரைட் 20 பிக்சல்ஸ் இருக்கணும். அது கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா மார்ஜின் 5 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்டர் ரேடியஸ், ஸோ பார்டர் ரேடியஸ் வந்துட்டு 6 பிக்சல்ஸ். அதுக்கப்புறமா கர்சர் பாயிண்டர் கொடுத்துக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மாதிரி காட்டணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் 0.9 rem ஸோ கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ட்ரான்சிஷன்ஸ், ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற ஸ்பீடிங் ஆல் 0.3G செகண்ட்ஸ் ஈவி இதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ஒரு பட்டன்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்குரிய ஹோவர் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டேன். ஹோவர் ஸோ கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா பேக்ரவுண்ட் இப்போ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஹேஷ் கொடுத்துட்டு 5A67D8. ஸோ நான் ஆல்ரெடி என்ன கலர் கோட் யூஸ் பண்ணுறேங்கிறது டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதால் தான் ஈஸியாகவே நான் அதை டைப் பண்ணிக்கலாம். பட் எல்லா நேரமும் எல்லாத்தையுமே பாடமாக்கியோ இல்லை ஞாபகம் வச்சுட்டோ இருக்கல. ஸோ நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு UI க்ரியேட் பண்ணி ஓகே இந்த UI தான் யூஸ் பண்ண போகிறோமாங்க கிட்டவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்மா யூஸ் பண்ணி ஒரு UI க்ரியேட் பண்ணி அதை அப்படியே இங்கே கொண்டு வர போகிறீங்கன்னா ஸோ அங்கேவே நீங்கள் ஈஸியாக கலர் கூட பார்த்துக்கலாம். ஸோ நான் அகெயின் வந்துட்டு ஸ்பீட் btn ஆக்டிவ் ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே ஆக்டிவ்ங்கிற இதை யூஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க் அதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி $sign கொடுத்துட்டு ஸோ நாட் ஹேஷ் கொடுத்துட்டு 4C51BF இந்த கலர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நார்மல் தான் ஆக்டிவ் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. மற்றது ஹோவர் பண்ணிக்கிட்டவா நமக்குரிய ஸ்டைல்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வேறு என்ன கிளாஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்டா,
இந்த கண்ட்ரோல் பேனலுக்குரிய இது கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, கண்ட்ரோல் பேனலுக்குரிய ஸ்டைலில் கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பேனல், இதுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் F7 FAFC கொடுத்துட்டோம். பேடிங் 20 pixels, கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உள்ளுக்கு border radius 10 pixel, அதுக்கப்புறமா margin 20 pixel, அதுக்கப்புறமா 0ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ 20 pixelsங்கிறது top to bottom 20 pixels, left to right இல்லை 0 pixels இருக்கணும் சொல்லி கொடுத்துட்டேன். text align center இதை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு இம்பேக்டை பாருங்கள். பர்ஃபெக்ட் பாருங்கள். ஸோ தேவையான மாதிரி ஸ்பேஸிங் வந்துட்டு நமக்கு இங்கே கொடுப்பட்டிருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக நம்மட இந்த ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி வந்துட்டு இங்கே இது பண்ணி பார்க்கணும் வந்துட்டு. ஸோ இங்கே ஆக்டிவ்ங்கிறதுக்கு நம்ம தனியாக கோட்ஸ் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன செய்திருக்கோம், அந்த ஆக்டிவுக்குரிய இது வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக அதில் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஸோ வேறு ஏதாவது கிளாஸுக்கு மிஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஸோ அடுத்த வேரியண்ட்டுக்கு போயிடணும். ஸோ இப்போ இவருக்குரிய கோட்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே எழுத போகிறோம். சரிதானே. ஸோ அப்படியே மேலே வந்துட்டு இந்த கிளாஸை கால் பண்ணுறோம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குமென்னு சொன்னாலும் ஒர்க் பண்ணாது. ஸோ அதால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு நான் என்ன செய்யணும், பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். கொடுத்துட்டு EDF2 F7 நான் என்ன செய்கிறேன், இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டேன். ஸோ பேடிங் 25 பிக்சல். ஸோ எல்லா பக்கமுமே 25 பிக்சல் ஸ்பேஸிங் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். border radius 10 பிக்சல், கொஞ்சம் curve இருக்கணும் அந்த edges சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் margin, ஸோ டாப் டு பாட்டம் 30 பிக்சல், left to right 0 பிக்சல் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே மார்ஜின் கொடுத்துருக்கு. இங்கே நம்ம இதுக்குரிய டெமோக்குரிய இதுதான் எழுத வேண்டி வரும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போது டெமோக்குரிய சிஎஸ்எஸ்க்கு போயிடலாம். ஸோ அகெயின் நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்போ நம்ம இதில் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு தேவையான மாதிரி ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணப்பட்டுடுச்சு. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு கிளாஸை கால் பண்ணுறேன் டெமோ. இதுக்குள்ளே வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஏன்னா நம்ம பக்கத்தில் 3 பவுல்ஸு பவுன்ஸ் பண்ண வைக்க போகிறோம் இல்லையா. ஸ்பேஸ் பிட்வீன் அப்படி ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுப்போம், அது சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எட்ஜுக்கு போகாமல் நமக்கு இது காட்டும். ஸோ அதுக்கப்புறமா அலைன் ஐட்டம்ஸ் எண்டு, கீழே நமக்கு இவங்க செட் ஆகணும்னு சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ இப்போ கொடுக்கன்னு பாருங்கள், கீழே எட்ஜில் செட் ஆகணும்னு சொல்லி என் கொடுக்கேன். சென்டர் கொடுத்தா சென்டரில் வந்துடுவாங்க. ஸோ அந்த எட்ஜ் கொடுத்தாச்சு, என் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஹைட்டு வந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், 120 பிக்சல். அதே மாதிரி மார்ஜின் 20 பிக்சல், அதாவது டாப் டு பாட்டம் 20 பிக்சல்ஸ், லெஃப்ட் டு ரைட் 0 பிக்சல்ஸ் இருக்கணும் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இவங்களுக்குரிய ஹைட்டும் நமக்கு இங்கே செட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பவுல்ஸுக்குரிய ஸ்டைல்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்மால் பவுலுக்குரிய, அதாவது ஸ்மால் பவுன்ஸுக்குரிய ஸ்பேஸ் தான் கொடுக்க போகிறோம், சாரி ஸ்டைல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நான் அதை கால் பண்ணிவிட்டு வித் வந்துக்கிட்டு 40 பிக்சல், அதே மாதிரி ஹைட் வந்துட்டு 40 பிக்சல் இதை கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், வித் 40 பிக்சல், ஹைட் 40 பிக்சல், பேக்ரவுண்ட் $sign கொடுத்துட்டு E53 E53E
CE. இந்த கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு border radius 50% கொடுத்துக்கலாம். 50% கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும், சரிதானே? ஸோ அதே மாதிரி மீடியம் பாக்ஸுக்கு இதுக்குரியது. பட் இப்போதைக்கு நம்ம என்ன செய்யலாம், அனிமேஷன்ஸுக்கு முதல் நம்ம அந்த சைஸ் இதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நமக்குரிய ஸ்மால் பாக்ஸ் இதுக்குரியது வந்தாச்சு. ஸோ வித் 40% கொடுத்தாச்சு, சாரி 40 பிக்சல்ஸ் கொடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் கலர். ஸோ இனி அனிமேஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியம் பவுன்ஸுக்கு வரப்போகிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, வந்ததுக்கப்புறம் அகெயின் எக்ஸாக்டாக லிட்ரலி சேம் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக Ctrl+D ப்ரெஸ் பண்ணி ரெண்டு வரையும் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு 60 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் கலரையும் மாற்றிக்கலாம். கலர் கோட் வந்துட்டு 3182CE. ஸோ கலரும் கொடுத்தாச்சு. ஓகே, நான் செக் பண்ணி பார்க்க ஒரு பெரிய ஒரு பவுல் கம்பேரிட்டிவ்லி இதை விட இது பெருசு. ஸோ நம்ம அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் லார்ஜுக்குரியது கொடுக்குறோம். ஸோ நான் அகெயின் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கே என்ன கிளாஸ் கொடுத்துருக்கேன், லார்ஜ் பவுன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ லார்ஜ் பவுன்ஸுக்குரியது அப்படியே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருந்த மாதிரி 80 பிக்சல். இங்கே வந்து அதுக்குரிய கலர்ஸை மாற்றிக்கலாம். 85AB5 இதுதான் அதில் கலர் கொடுத்தாச்சு. அதுக்குரிய கலர்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தா ஸோ நமக்கு பர்ஃபெக்டான 3 டிஃப்ரெண்ட்டான சைஸில் நமக்குரிய திங்ஸ் வந்தாச்சு, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருந்தது இந்த சைஸில் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இல்லை நம்ம இதில் ஹைட்டை இங்கே சொன்ன மாதிரியே நம்ம கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே 30, இங்கே 45 பிக்சர்ஸ், இங்கே 60 பிக்சர்ஸ் என்று கொடுத்தாலும் பர்ஃபெக்டான அவுட்புட் தான் நமக்கு என்ன செய்யணும்னு வரும். ஸோ நம்ம மேபி நம்ம அங்கே இருந்த மாதிரியே நம்ம என்ன செய்யலாம், அதை கொடுக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, ஓகேங்களா? இப்போதைக்கு நான் ஒரு சைஸ் வந்து கொடுத்துருக்கேன், நான் ஒரு ரேண்டமாக கொடுத்துருந்தேன் நம்பர். ஸோ ஆல்ரெடி கீழே கொடுத்த மாதிரி கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒன்று குப்பியை கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் பவுலுக்குரிய கீ ஃப்ரேம். ஸோ கீ ஃப்ரேம் இதுக்குரியது ஸ்மால் பவுன்ஸ் சொல்லி கொடுத்துக்கிறேன். சாரி, நான் டேபை ப்ரெஸ் பண்ணோம், கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ 0% to 100% என்ன செய்யறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ நம்ம டாப் டு பாட்டம் தனி பவுன்ஸ் தானே கொடுக்க போகிறோம். ஸோ y கொடுத்துட்டு 0 கொடுத்துக்கிறேன், இவங்க தானே. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா 50% வரும்போது 50%ல் transform translate y -30 pixels வந்துட்டு கொடுத்துக்கலாம், சரிங்களா? அதாவது 30 பிக்சல்ஸ் பவுன்ஸ் ஆகிற அந்த இதை கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், எந்த இம்பேக்டும் பாரு. அது என்ன காரணம், வெறும் கீ ஃப்ரேம் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இல்லைங்களா? அதை நாம் என்ன கால் பண்ணுறதோ எதுவோ செய்யலை. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அனிமேட்டுன்னு சொல்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா அதில் பேரை கொடுக்கேன். கொடுத்ததுக்கப்புறமா 1 செகண்ட்ஸுக்கு இது பவுன்ஸ் ஆன மட்டும் கொடுக்கேன். அதாவது 1 செகண்ட் டியூரேஷன்ஸில் இன்ஃபினிட்டாக இருக்கணும், அதே மாதிரி ஈஸி இன் அண்ட் அவுட்டில் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கேன்.
ஓகேங்களா. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இதில் பவுன்சிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக நான் அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இல்லையா? அதே இதில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதுதான் இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு மீடியம் பவுன்ஸ். இதில் நம்ம அதே ஆப்ஷன்ஸ் கொடுக்கோம். இங்கே நம்ம 45, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 45 பிக்சல்ஸுக்குரிய என்ன செய்கிற மாதிரி ஹைட் தான் நம்ம இங்கே கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே மேஜர் வச்சு நம்ம கொடுக்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி நான் இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அனிமேஷன்ஸுக்கு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த பேரை மாற்றியாச்சு. இங்கே நான் என்ன செய்கிறேன், இதில் டியூரேஷன்ஸை டிஃப்ரெண்ட் ஆகுறேன். இல்லைங்க தானே? ஸோ டியூரேஷன்ஸ் 1.2 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு அதே ஈஸி இன்னும் அவுட் வந்து கொடுக்கும். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறது பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டான இதில் பவுன்ஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணும். பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், அகெயின் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு லார்ஜுக்கு கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி விடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நான் கொடுக்கணும் வந்துட்டு லார்ஜ் பவுன்ஸ் கொடுத்ததும் இது எல்லாமே எனக்கு அப்படியே இருக்கும். இதை மட்டும் நான் 60 ஆல்ரெடி நாங்கள் போட்ட மாதிரி ஹைட் வந்துட்டு 60 கொடுக்க போகிறோம்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இங்கே கொடுக்கேன். அதுக்கப்புறமா இங்கே நான் கொடுத்த அனிமேஷன்ஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ லார்ஜ் பவுன்ஸுங்கிறது கொடுத்து விடுங்க. கொடுத்துட்டு இதை 1.8 செகண்ட்ஸ் கொடுத்து விடுறேன். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு என்ன செய்யுது, பர்ஃபெக்டான வேயில் டிஃப்ரெண்ட்டான ஹைட்டில் நம்மளோட பவுன்சிங் நடக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் நமக்கு இந்த வேயில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது இந்த ஃபாஸ்ட்டை கிளிக் பண்ணாலோ இல்லை ஸ்லோ கிளிக் பண்ணாலோ புஷ்ஷை கிளிக் பண்ணாலோ அதுக்கேற்ற மாதிரி இது ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் நம்ம சில சேஞ்சஸ் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி செய்யணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தோட கோட்ஸும் முடிஞ்சு பாடி ஏரியாவுக்கு வந்துடுறேன் இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கே ஜேக்வாரியை எதுவும் யூஸ் பண்ணலை, வெறுமனே ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டுக்கு எழுத வேண்டி வரும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், முதலாவது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் இல்லைங்க தானே? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு பேர் கொடுக்கேன் சேஞ்ச் ஸ்பீடுன்னு சொல்லி. இதில் இவங்க டியூரேஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ டியூரேஷனை நான் என்ன செய்கிறேன், ஆர்கியூமெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வேண்டி எடுத்ததுக்கு அப்புறமா கன்ஸ்ட், அதாவது சேஞ்ச் ஆகாத இதில் பாலை செலக்ட் பண்ணுறேன். எப்படி நம்ம பாலை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம், இதை செலக்ட் பண்ணி எடுப்போம். அப்போது இதில் ஐடியை நம்ம என்ன செய்யணும், ஃபைண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ பவுன்ஸ் பால் அங்கிற பேரில் தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், இங்கே கொடுத்துருப்போம். ஏண்டா இங்கே ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு, ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த பாலை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற அந்த 3 பால்ஸில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த பாலை எடுத்துக்கணும், செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன்றதுனா பால் டாட் ஸ்டைல் டாட் அனிமேட் டியூரேஷன்ஸ், அனிமேஷன் டியூரேஷன், இவங்க என்ன டியூரேஷன் தராங்களோ அந்த டியூரேஷனை கொடுத்துக்கோங்க சொல்லி கொடுக்கு. சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த பால்ற ஸ்டைல் டாட் அனிமேஷன்ஸ் ப்ளே ஸ்டேட் என்ன செய்கிறேன், ரன்னிங்கை பண்ணி விடுங்க. அதாவது அதுக்கப்புறமா அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க சொல்லி கொடுத்து விட்டு, ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த ஈவெண்ட்டை அப்டேட் பண்ணணும் இல்லைங்களா? டாக்குமெண்ட் டாட் குவாரி செலக்டர் ஆல் தானே. இப்போ யாருக்கு இதை அப்ளை பண்ண போகிறோம், ஸ்பீட் பட்டனை கிளிக் பண்ணுற இது நடக்கக்கிட்டவா அவரை ஆக்டிவாக மாற்றி விடணும் இல்லைங்க தானே. இப்போ இந்த பட்டன் என்ன பட்டன் கிளிக் பண்ணுறோமா அந்த பட்டன் ஆக்டிவ் ஸ்டேட்டஸை கொண்டு வரணுமா இல்லையா? ஸோ இந்த இதுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ நான் எந்த பட்டன் இதில் இருக்கிற எந்த பட்டனை
கிளிக் பண்ணலாம். அப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருக்குமே இதை இம்பேக்ட் பண்ண போகிறோம். ஸோ டாட் கொடுத்துட்டு அதில் கிளாஸ்ட பேரை மென்ஷன் பண்ணிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஃபார் ஈச் இதில் இருந்து ஃபார் ஈச் பண்ணிவிட்டு பிடிஎன் ஸோ பீட் பட்டனை வேண்டியிருக்கேன். இது வந்துக்கிட்டு நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம், கொடுக்காமோ அந்த பேர் தான் உள்ளுக்கு யூஸ் பண்ணணும். சரிதானே? ஸோ இப்போ இதில் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபார் ஈச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேட்டாவை எடுத்துகிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த பட்டனில் இருந்து பிடிஎன்ல இருந்து என்ன செய்யுங்க, கிளாஸ் லிஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதில் இருந்து ரிமூவ் பண்ணுங்க. யாரைன்னு சொன்னால் ஆல்ரெடி ஆக்டிவ் என்று கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஏன் ஆக்டிவை ரிமூவ் பண்ணணும்? அப்போ தான் நம்ம புதுசாக அந்த ஆக்டிவை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ கொடுத்துட்டு இதை நாம் கொடுத்ததுக்கப்புறமா இவன் டாட் டார்கெட், அதாவது இங்கே பட்டன் கிளிக் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நான் இவெண்ட்டை கொடுத்துருக்குறேன். ஸோ கிளாஸ் லிஸ்ட்டில் அதாவது எந்த பட்டனில் கிளிக் பண்ணுறதோ அந்த பட்டனுக்கு கிளாஸ் லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி விடுங்க. என்ன கிளாஸ்ன்னு சொன்னால் இந்த ஆக்டிவ்ங்கிற கிளாஸு. அதாவது ஆல்ரெடி இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருந்த பட்டனில் இருக்கிற இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், புதுசாக இவர் ஆட் பண்ணி எடுக்க போகிறேன். இல்லைங்க தானே? ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு நான் அந்த பட்டனுக்கு போயிடுறேன். இல்லைங்க தானே? ஸோ இதில் வந்துக்கிட்டு என்ன செய்கிறேன், ஒன் கிளிக்கில் வேறு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே, ஏன்னா ஆல்ரெடி டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 1.5 செகண்ட்ஸ். அப்போ டிஃபால்ட்டானது இவருக்கு யார், 1.5 செகண்ட்ஸ். அது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன், 1.8 செகண்ட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்லோன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறேன், 2 அதாவது எவ்வளோ டியூரேஷன் எவ்வளோ டைம் எடுத்து அது போகணுங்கிறது தான் இல்லையா? ஸோ 2.5 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவேன். புரியுதுங்களா? ஸோ நான் இப்போ என்ன புஷுக்கு வரல. ஸோ இதை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இது ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதில் இந்த பட்டன் கிளிக் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுது, பர்ஃபெக்டாகவே வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லைங்க தானே? ஸோ இது வந்துக்கிட்டு மேஜரான ஒரு வேயாக இருக்க பார்ப்போம். ஸோ புஷ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இதில் ஸ்பீடை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சம்திங் ராங் என்றா டிஸ்பிளே ஆகலை. நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஏதாவது செலக்ட் பண்ணத்துல மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோமான்னு சொல்லி. பால்ஸ் வேண்டி எடுத்தாச்சு. இந்த பாலுக்குரிய ஸ்டைல் அண்ட் இமேஜ் டியூரேஷன் என்ன டியூரேஷன் வேண்டி இருக்கும் அதை கொடுத்தாச்சு. ப்ளே ஸ்டேஜ் ரிமூவ், இது வேலை செய்யுது, இது பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. லெட் மீ செக். ஸோ இது ஒரு தரம் யூஸ் பண்ண இடத்த போய் பார்த்துக்கலாம். ஒன் கிளிக் சேஞ்ச் 0.5 செகண்ட்ஸ். சரி இது 0. ஸ்பீடப் பண்ணணும் இல்லையா? ஸோ 0.8 ஃபாஸ்ட்ன்னு சொல்லும்போது அதான் நமக்கு இம்பேக்ட் பெருசாக தெரியல. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். இப்போ ஆகிட்டு பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் அலர்ட் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணுறதுக்கு. ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது ஒர்க் பண்ணுது. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுது. நான் சம்திங் ராங், நம்மளோட செலக்டர்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் கொடுத்துருக்கலாம், அதை ஒரு தரம் டபுள் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஐடி சரி, அனிமேஷன் டியூரேஷன் சரி, மேபி கேஷ் கிளியர் பண்ணி பார்த்துக்கலாம். Something is wrong. ஓகே ஃபைன். ஸோ இங்கே நாம் வந்துக்கிட்டு ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுருக்கோம். இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். மேபி இப்போ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். யப், இப்போ இது ஸ்லோவாக ஒர்க் பண்ணுது, இப்போ இது ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ இது நார்மலாக ஒர்க் பண்ணுது. ஸோ பர்ஃபெக்ட். ஸோ நாம் இங்கே மிஸ்டேக் கொண்டு விட்டுருந்தோம். ஸோ அதால் தான் நமக்கு என்ன செய்யலை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் வரல. ஸோ அது அதில் முக்கியமான உண்டு. இப்போ நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன காரணம்னா புஷ் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா அனிமேஷன், ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தாச்சு. ஸோ அகெயின் வந்துட்டு நம்மளோட பாலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா const is running அது கொடுத்துட்டு பால், அதாவது ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸ்டைல் டாட் animations play state not double equal, அதாவது புஷ்ட் இல்லை என்று சொன்னா அப்போ இங்கே என்ன செய்கிறோம், இந்த அனிமேஷன் ஸ்டேட்டஸ் புஷ் இல்லைன்னு சொன்னால் அது ரன் ஆகிட்டு இருக்குன்ற அர்த்தம் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், ரன் ஆகிட்டு இருந்தால் ஒன்று செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். இஃப் கண்டிஷனில் இது ரன் ஆகிட்டு இருக்கும் என்று சொன்னால் பால்ற ஸ்டைலில் அனிமேஷன்ஸ் பிளே ஸ்டேட் ஈக்குவல் என்ன செய்யுங்க, புஷ்ஷாக மாற்றி விடுங்க. ரன்னிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொன்னால் புஷ் ஸ்டேட்டஸில் மாற்றி விடுங்க. அதுக்கப்புறமா ஈவெண்ட்டை டார்கெட் டாட் text content equal resume. அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்ஸ், அப்படி இல்லை என்று சொன்னால் இதை நாம் திருப்பி மற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்டேட்டஸை வந்துட்டு ரன்னிங்கை மாற்றி விடுங்க. அதே சமயத்தில் இந்த ரெஸ்யூம்ங்கிறத புஷ்ஷாக மாற்றி விடுங்க. ஸோ இப்போ நாம் இந்த ஆப்ஷனை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம பட்டன்ட இதையும் மாற்றி விடணும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்த மாதிரி தான் ஆல்ரெடி இருக்கிற எல்லா ஆக்டிவ் ஆப்ஷன்ஸையுமே என்ன செய்யுங்க, ரிமூவ் பண்ணி விடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ எதில் நான் கிளிக் பண்ணியிருக்கேனோ அதில் டார்கெட் ஆப்ஷன்ஸை ஆக்டிவாக ஆக்கி விடுங்க. இந்த அது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தானே. ஸோ இதை கொடுத்தாச்சு. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த புஷ் ஃபங்க்ஷன்ஸை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே ஆன் கிளிக் இதை போட்டு கிளிக் பண்ணிட்டா சரி. இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இது வேலை செய்யும். புஷ் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். ஸோ நான் எங்கே புஷ் ரெஸ்யூம் பண்ணுறேனோ
பாருங்கள் ரெஸ்யூம் பண்ணும்போது இப்படி மாறிடுது இல்லையா. ஸோ ஸ்லோவாக வாங்க, இது பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக இது பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள். இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம், பர்ஃபெக்டான இந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம பவுன்சிங் அனிமேஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கீ ஃப்ரேம் இன்னொரு இடத்தை எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாமாங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.